வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கதைக்கான தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மௌனத்தின் சக்தி. கதைக்குள்ளே போயிடலாம். மீனா சிறு வயதிலிருந்தே அதிகமாக பேசாதவள். பள்ளியில் இருந்தபோது கூட அவள் கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாலும் கை தூக்க மாட்டாள். ஆசிரியர்கள் அவளை அமைதியான குழந்தை என்று நினைத்தார்கள். சில மாணவர்கள் அவளை கவனிக்கவே இல்லை. ஆனால் மீனா பேசாததற்கு காரணம் பயமில்லை. அவள் பேசுவதற்கு முன் சிந்திப்பாள். யாருடைய வார்த்தையையும் அவள் கவனமாக கேட்பாள். அவளுக்குள் ஒரு ஆழமான உலகம் இருந்தது. படிப்பை முடித்த பிறகு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை சேர்ந்தாள். அங்குதான் உண்மையான சவால் ஆரம்பித்தாள். அலுவலகத்திற்கு போகக்கூடியவர்களின் மதிப்பு கூடங்களில் குரல் உயர்த்தி பேசுவோர்தான் திறமைசாலிகள் என்று கருதப்பட்டார்கள். மீனா அங்கேயுமே அமைதியாக இருந்தாள். இந்த பொண்ணுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, இவனால் லீடர்ஷிப் வராது என்று சிலர் அவளின் பின்னால் பேசினார்கள். அந்த வார்த்தைகள் மீனாவுக்கு தெரிந்தது. அவள் மனம் சில நேரம் வலித்தது. ஆனால் அவள் மௌனம் கலைக்கவில்லை. அவள் தினமும் தன் வேலையை சிறப்பாகச் செய்தாள். எங்கே தவறு நடக்கிறது என்று கவனித்தாள். யாரும் பார்க்காத சிறு விஷயங்களை கூட அவள் பார்த்தாள். பேசுவதற்கு சரியான நேரம் வரும் என்று அவள் நம்பினாள். ஒரு நாள் நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமான வாடிக்கையாளர் ஒருவரிடம் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு சிறிய தவறு பெரிய இழப்பான மாறும் நிலை. அவசர கூட்டம், அரை முழுக்க சத்தம். ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை திணித்தார்கள். யாரும் முழுமையாக யோசிக்கவில்லை. மீனா அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தாள். பிரச்சனையின் அடிப்படை எங்கே இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அப்போது அவள் மனதுக்குள் ஒரு கேள்வி, இப்போ பேசலாமா இல்லை காத்திருக்கலாமா? சிறிது நேரம் கழித்து அவள் மெதுவாக எழுந்தாள். நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அவள் குரல் மென்மையானது, ஆனால் உறுதியானது. அறையில் அமைதி. அவள் சொன்னது நீண்ட பேச்சு இல்லை, கத்தல் இல்லை, அவமானம் இல்லை. எளிய வார்த்தைகள், தெளிவான யோசனை, பிரச்சனையின் மையத்தை தொடும் தீர்வு. அந்த யோசனை உடனே செயல்படுத்தப்பட்டது. வாடிக்கையாளர் சாதாரணமானார். நிறுவனம் பெரிய இழப்பில் இருந்து தப்பியது. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, வர கதைகள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மீதி கதையை பார்க்கலாம். அந்த நாளுக்கு பிறகு அலுவலகத்தின் பார்வை மாறியது. மீனா இனிமேல் கூட்டத்தின் ஓரத்தில் உட்காரும் பெண் இல்லை. அவளின் வார்த்தைகள் அனைவரும் எதிர்பார்க்கும் ஒன்றாக மாறின. மீனா அப்போது தான் உணர்ந்தாள், மௌனம் என்பது குரலில்லாத நிலை அல்ல, அது சரியான நேரம் வரைக்கும் காத்திருக்கும் சக்தி. இந்த கதையில் இருக்க நீதி என்னன்னா, சத்தமாக பேசுபவன் எல்லோரையும் ஈர்க்கலாம், ஆனால் சரியான நேரத்தில் பேசுபவன் வரலாறு எழுதுவான்.